இந்த காட்டுல வரும்போது பயமா இல்ல? அதுக்குதான் என்ன மாதிரி தில் இருக்கணுங்கிறது. இப்படித்தான் 1975ல ஒரு கேஸ் விஷயமா மசனகுடி காட்டுக்குள்ள போயிட்டேன். காடுனா காடு, பயங்கர காடு. துப்பாக்கி கூட இல்லாம நிராயுத பாணியா போய்கிட்டு இருந்தேன்னா அப்ப எதிரில ஒரு யானை என்ன நோக்கி சார்ஜ் பண்ணி வந்துகிட்டு இருந்தது. உடனே குபீர் யானை மேல பாஞ்சு அதோட இத புடிச்சிட்டேன். தந்தத்தை தான். அத புடிச்சு அப்படியே கட்ட 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 கட்டன்னு தலைய திருப்பிட்டேன். இருங்க, யாருக்கிட்ட காது குத்துறீங்க? ஏய், என்ன நீ நம்பலன்னா ஒண்ணு செய். நேரா மசனகுடி காட்டுல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு யானைக்கு தலை மட்டும் இப்படி திரும்பி இருக்கும். ஒருவேளை டாடி கொண்டு போறோம். டாடி டாடி யார் நீங்க? நாங்க தான் துப்பறியும் நிபுணர்கள். ஜாக்கி ஜான். நீங்க தான் போட்டோ தண்ணில விட்டீங்களா? ஆமா ஆமா. ஏய், என்னோட போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கணம் நீதிபதி அவர்களே. எஸ். நடுவில் சென்று அமருங்கள். ஓகே. யுவர் ஆனர், நட்டரடு காட்டிலே அவசரமாக அதிரடி விசாரணை தொடங்குவதால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த பார்கவியும் இந்த கேஸை என்னிடம் ஒப்படைத்த பார்கவியின் தந்தை ரங்கராஜனின் சார்பாக நானும் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளலாமா? எஸ் ருஷி. 18 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் தந்தையை மறந்து மீறி மதிக்காமல் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நியாயமா? யுவர் ஆனர், ஒரு சிறு திருத்தம். என்னை பெற்றது எனது தாய், வளர்த்தது என் வீட்டு வேலையாள். ஒவ்வொரு நாளும் என் மீது வெறுப்பை காட்டி என் மனதை நோக வைத்தவர்தான் என் தந்தை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லபடியாக பெரிய இடத்திலே உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த உன் தந்தை ஏதோ ஒரு சில நேரங்களில் உன் மீது எரிந்து விழுந்திருக்கலாம். அதையெல்லாம் பெரிதுபடுத்தி நீ வீட்டை விட்டு ஓடி வந்தது மாபெரும் தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இப்பொழுது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உன்னையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். நீ வந்து அவரை பார்க்காவிடில் அவர் உடல்நிலை மேலும் மோசமாகும் என்பதை நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். எனது தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விட்டேன். மேலும் என் மேல் அன்பு செலுத்தும் 2 பாச உள்ளங்களை பிரிந்து என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்பதை கணம் நீதிபதி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.